ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ டிக்கெட்டா இன்றைக்கி ஒரு மினி விலாக். இந்த வீடியோ பொங்கலுக்கு முதல் நாள் போகி அன்னைக்கு எடுத்தது. எங்கள் ஊரில் மோஸ்ட்லி போகின்லாம் சொல்ல மாட்டோம், காப்பு கட்டுன்னு தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காப்பு கட்டுனாலே எங்கள் ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு, அடுத்தது அவரைக்காய் இதெல்லாம் வேக வச்சு பூசணிக்காயெல்லாம் சமைக்கிறது தான் வழக்கம். அதனுக்காக சக்கரவள்ளி கிழங்கு நம்ம தோட்டத்தில் இருக்கே, அதை பறிக்கலான்னு பறித்தோம். அப்புறம் முள் சீத்தாப்பழம், பூசணிக்காய் இதெல்லாம் தோட்டத்தில் இருந்தெல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சுட்டு வீடெல்லாம் நான் ஆஃப் போட்டேன். பாப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாப்பிட்லான்டான்னு வந்துட்டேன். நான் இங்கே வந்தேன்னா தனியாக உட்காந்து சாப்பிட பிடிக்காது. அதனால் கடையில் வந்து உட்காந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அம்மா தோசை போட்டு கொடுத்துட்டு பட்டர்ஃப்ளை பிடிச்சித்தாங்கன்னு பாப்பா கேட்டதுனால அங்கே தேடி போய் பிடிச்சிட்டு வாங்க, பட்டாம்பூச்சி பிடிச்சதெல்லாம் போது எனக்கு ஹேர் கட் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன். அம்மாவே என்னை சுற்றி வளைச்சி ஹேர் கட் பண்ணாங்க. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே என்னோடய ஹேரை ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் சுற்றி வளைச்சி என்னோடய ஹேரை ரசிச்சிட்டு இருந்தேன். இந்த சந்தோஷத்தில் பாப்பா எங்கே போனானே மறந்துட்டேன். ஐயையோ எங்கடா பிள்ளைய காணோன்னு பார்த்தா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கா. அட பாவி, நீ எல்லாம் பெயிண்ட் அடிக்கிற ஆளா, வாடா அவரைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் பறிக்க போயிட்டோம். நான், அப்பா, பாப்பா 3 அவரைக்காய் பறிச்சுட்டு வர்றதில் அம்மா லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக அவரைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா பொங்கல் காப்பு கட்டினாலே அவரைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை வேக வச்சுட்டுறதுக்குள்ளே அம்மா குளிக்க வச்சாங்க பாப்பாவை. அதுக்கப்புறம் சரி வாடா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் வேகிறதுக்குள்ளேன்னு போய் ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா சுட ரெடியாக இருந்தது. எல்லாம் ரெடியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, காப்பு கட்டிட்டு தான் சாப்பிட்ணும். காப்பு கட்டுறதுனா வேப்பலை, ஆவாரம்பூ இந்த மாதிரி ஒரு சில பூவெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா வச்சு வீட்டில் ஒரு மூலையிலையும் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்ணும். சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு தாத்தா இலந்த பழம் கொடுத்தாங்க. பாப்பாட்ட கொடுத்தா ஐயையா இது எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்காதுன்னா. அட பாவி, இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல நான் அங்கே ஏங்கியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதாங்க, இப்படி தான் இந்த பொங்கலோட முதல் நாள் காப்பு கட்டு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.